பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தின் கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாய்க்கு வந்துட்டோம். இன்றைக்கு டிசம்பர் 30 நாளைக்கு வருஷத்தின் கடைசி நாள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். நீங்கள் அப்படி சொல்லுங்க, இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு வருஷத்தின் இறுதி நாள் அல்லவா? அப்போ இன்றைக்கு நாளைக்கு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தேங்க் பண்ணுங்க. நஷ்டமோ லாபமோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ அல்லது அற்புதங்களோ எல்லாவற்றையும் நினைத்து, நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் ஒரு நாள் எங்களுக்கு தீமையே செய்ய மாட்டீங்கப்பா, நீ நல்லவர் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம் இல்லை, புதிய வாக்கு தத்தங்களுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற போகிறோம் இல்லை. அப்போ புதிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கு முன்னால், ஆமேன், இன்னும் 2 நாட்கள், இன்றும் நாளையும் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியாள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம், ஆண்டவரே ஆவியினால என்னை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற தேவ பிள்ளைகளே, அனுதினமும் ஆவியானவரோடு நடக்கிறோம் இல்லை? அப்போ இன்னைக்கு ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் சிந்தை, என் கண்கள், என்னுடைய இருதயம், என்னுடைய செய்கை எல்லாவற்றிலும் என்னை பரிசுத்தம் உள்ளவனாய் காத்து கொள்ளுங்கப்பா, என் வீட்டை பரிசுத்தமாக்குங்கப்பா என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், 11ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, என் பாவத்தில் அறிக்கை செஞ்சிட்டேனே. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். சாத்தான் பலவிதமான தேவையில்லாத டென்ஷன்களையும் கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்துடுவான். சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அதனால் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்கிறது உண்மைதான், இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர். புதிய வருஷத்துக்குள்ளே நான் போகணும், புத்தாண்டு ஆசீர்வாதங்களை நான் பெறணும், அதுக்கு என்னை சுதந்திரவாளியாக நீங்கள் மாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஆமேன். வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்துருந்தீங்கன்னா அப்படி கரங்களை கோத்துக்கொள்ளுங்க. 2 பேர் இருந்தாலும் 2 பேர் கரங்களை பிடிச்சிக்கோங்க. தனியாக தான் இருக்கிறோன்னு 2 கையை பரலோகத்துக்கு உயர்த்திருங்க. அப்படியே உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல பிதாவே, டிசம்பர் 30 ஆவியினாலே பரிசுத்தம் அடைதல், ஆவியினாலே எங்களை பரிசுத்தமாக்குங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, காலையிலேயே இந்த சத்தத்தை கேட்கணும்னு தாகத்தோடு உடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களப்பா. ஆவியினால் உடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவர். எங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரிகிறதே சில கிருமிகள், அதே போல் எங்கள் கண்ணுக்கும் எங்கள் சிந்தைக்கும் புலப்படாத சில தவறான காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் அதை உணர்த்தி வெளிப்படுத்தி ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க. பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லையே இல்லையே ஆண்டவரை. வெளிப்படுத்தல் ஆண்டவர் 22:11 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, புது வருஷத்துக்கு தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கட்டாயம் ஷேர் பண்ணி நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.